தற்போதைய முக்கிய செய்தி. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு அனைத்துக் கட்சி கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரானது நாளை தொடங்க உள்ள நிலையில் தொடர்ந்து டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2025-2026 நிதியாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாளை தொடங்கி நடைபெற இருக்கிறது. மக்களவையில் ஜனவரி 31ஆம் தேதியன்று காலை 11 மணிக்கு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து கூட்டத்தொடரின் முதல் அமர்வானது பிப்ரவரி 13ஆம் தேதி நிறைவடைகிறது. இரண்டாம் அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் டெல்லியில் தொடர்ந்து தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக, காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சார்பில் முக்கிய எம்பிக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு, திமுகவின் திருச்சி சிவா, காங்கிரஸ் சார்பில் ஜெயராம் ரமேஷ் மற்றும் கௌரவ் கௌகாய் ஆகிய எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் டெரேக் ஓபிரியன் உள்ளிட்ட எம்பிக்கள், ஜேஎம்எம் கட்சியின் எம்பி மஹுவா மஜி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா உள்ளிட்ட 62 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.